மௌனம் பேசியது சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவா வீட்டில் நைட்டில் கோடைங்கர் வந்து சத்தம் போட்டு கூவிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெளியில் வந்து நிற்கிறாங்க. கேட்டுக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க, கோடைங்கர் இந்த பக்கம் நிற்கிறாங்க. அப்போ தான் ஜனனியும் வந்து வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. ஜனனியை பார்க்காமையே அந்த கோடைங்கர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழ வந்திருக்கா, அவனால் இந்த வீட்டுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு. அவ இங்க இருந்தானா பெரிய உசுருக்கு ஆபத்து. அந்த உசுறு போறதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ரம்யாவோட அம்மா, ஐயோ இது வரைக்கும் சொன்னதையே என்னால தாங்க முடியலையே, இதுக்கு மேல சொல்றதையே என்னால தாங்கிக்க முடியாது, நான் இங்க நிக்கல அப்படின்னு போறாங்க. அந்த பொண்ணு ஒரு மனுஷ ஜென்மமே இல்ல, அது யாருங்கறத மக்க தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன் கேளுங்க. செய்வனைகள் எல்லாம் வேரோட வைக்க தெரிஞ்சவ, ஒரு குடும்பத்தையே அழிக்க வந்தவ. அவ வந்த இடம் நாசமாகும், போன இடம் தீ பிடிக்கும். அவ ஒரு சூனியக்காரி. அப்படிப்பட்டவ இங்க இருந்தானா ஒரு உயிர் போகும், மானம் போகும், மரியாதை போகும், எல்லாமே இழந்து நிப்பீங்க. ஐயோ அண்ணே, இதுக்கு மேல என் காதால கேட்கவே முடியாதுன்னு. ஆமா, அப்படின்னா அவங்க வரவே விடக்கூடாது. அவளை வீட்டுக்குள்ள வரவிடாம அப்படியே வெளியில விரட்டிருங்கிறாங்க ரம்யா. அதுவும் சூனியக்காரி, மலேசியா சூனியக்காரிங்கிறாங்க. ஆமாமா, ஜக்கம்மாவே தெளிவா சொல்லிட்டா, இதுக்கப்புறமா அந்த ஜனனியை நம்ம வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு ஆளுக்கு பேசிக்கிறாங்க. மாமா அவ வந்தானா அப்படியே விரட்டி விட்டுருங்கன்னு சொல்றாங்க அவங்க வீட்டு மாப்பிள்ள. அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க ஒன்றும் கடவுள் கிடையாது, இவங்க எல்லாருமே உங்களை ஒசுப்பி விடுறாங்க. ஜனனி ஒன்றும் அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு சிவா ஜனனிக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிவா அப்ப ஜக்கம்மா சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றியாங்கிறாங்க. ஆனா ஆமாங்க, அவன் சொல்றதெல்லாம் பொய் தான், அவன் ஒன்றும் கடவுள் கிடையாது. அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம மனசு தான் கஷ்டப்படும், இதனால நம்ம குடும்பம் தான் பிரிஞ்சு போகும். ஆமா, ஜனனி வந்தானா நம்ம குடும்பம் தான் பிரிஞ்சு போகும், அதுக்கு ஜனனி வராம அப்படியே விரட்டி விட்டுறதே நல்லதுங்கிறாங்க. ஆனா ஆமாப்பா, ஜக்கம்மா சொல்றத நம்புங்க, ஜக்கம்மா உண்மையை தான் சொல்லுவான், பொய் சொல்ல மாட்டாங்கிறாங்க ரம்யா. கடவுளா பார்த்து குடுகுடுப்புக்காரனை அனுப்பிச்சு வச்சிருக்கான், அவன் சொல்றதை நம்ம நம்பித்தான் ஆகணுங்கிறாங்க. சிவாவுக்கு கோவம் வருது. ரம்யா தேவையில்லாம பேசாத, என்ன டென்ஷன் ஆக்காத, சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, ஜக்கம்மா சொல்றது எல்லாம் உண்மைதான், இந்த ஜனனி உள்ள வரவே கூடாதுங்கிறாங்க. விசாலாச்சி சத்தம் போடுறாங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, பெண் பாவம் பொல்லாதது, வீணால் அவ பேர்ல இப்படி எல்லாம் பழி சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க விசாலாச்சி. ஓஹோ அண்ணி, அப்பா அவன் ஒருத்திக்காக நம்ம எல்லாருமே சாகணுமான்னு கேக்குறாங்க. என்ன ஜனனியோட வாழ்க்கை முக்கியமா, இப்ப நம்ம எல்லாத்தோட உயிர் முக்கியமான அந்த வீட்டு மாப்பிள்ள கேக்குறாங்க. ஆளுக்கு அந்த பொண்ணை பத்தி வாய்க்கு வந்தபடி பேசாதீங்கன்னு விசாலாச்சியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா கோடைங்காரனும், எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க, நல்லது சொல்றத கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், காட்டுல கரைஞ்ச கற்பூர மாதிரி உங்க வாழ்க்கை கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோடைங்காரர் ஜக்கம்மா பேரை சொல்லிக்கிட்டு குடுகுடு படிச்சிட்டு இருக்காரு. ஜனனி யார் நீனுக்கிட்டு எதிர போறாங்க, ஏய் ஜக்கம்மா வாக்கு பழிக்கும், நீ ஜக்கம்மாவுக்கு எதிர வராத அப்படின்னு குடுகுடுப்புக்காரர் குடுகுடுப்பு அடிச்சுக்கிட்டே மிரட்டி பாக்குறாங்க. ஜனனி அதுக்கும் அஞ்சாம பயப்படாம கிட்ட எதிர போய் நிக்கிறாங்க. பேப்பர் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ ஏன் ஜக்கம்மா வாக்கு சொல்ற அப்படின்னு ஜனனி எடுத்து கேக்குறாங்க. அந்த பக்கமா அடே அப்பா, ஜக்கம்மாவையே எடுத்து கேள்வி கேட்கறாங்க. இவ பெரிய சூனியக்காரி தானுங்கிறாங்க சிவாவோட அத்தை. அம்மாடி ஜனனி நீ உள்ள வந்துரு, அங்க நிக்காத வா வாங்குறாங்க விசாலாச்சி. ஜக்கம்மா கிளம்பிட்டா, இனி நிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு குடுகுடுப்புக்கார ஓட பாக்குறாரு. ஜக்கம்மாவை தடுத்தினா ரத்தம் கக்கி சாவுன்னு சொல்லிக்கிட்டே குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கையில இருந்த பேப்பரை ஜனனி பிடிங்கிட்டாங்க. ஒரு கோடாங்கி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பக்கமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் வெளியில வாங்கன்னு ஜனனி கூப்பிடவும் சிவா ஓடி வராங்க. டே சிவா போகாதடாங்கன்னு இங்க இருந்து எல்லாரும் தடுக்கிறாங்க. சிவா வந்தது என்ன ஜனனின்னு கேக்குறாங்க. அவ ஒரிஜினல் குடுகுடுப்பக்காரன் இல்ல, டூப்ளிகேட், போய் பிடிங்கிறாங்க. சிவாவும் பின்னாடியே ஓடி பிடிச்சிட்டு வராங்க. குடுகுடுப்பக்காரனுக்கு ஐடியா கொடுத்து பணம் கொடுத்தவர், ஐயோ இந்த குடுகுடுப்பக்காரனை இந்த சிவா துரத்திக்கிட்டு வர்றானே, இவன் கையில மாட்டிட்டா நம்மளை காட்டி கொடுத்துருவானே, நாம இங்க நிக்க கூடாது, நம்ம ஓடிடலான்ட்டு ஓடிடுறாங்க. சிவா குடுகுடுப்புக்காரனை அடிச்சு நொறுக்கி, வாடா வந்து உண்மையை சொல்ல, வாடா உன்னை யாரோட அனுப்பிச்சது அப்படின்னு சொல்லி கழுத்தோட பிடிச்சு இழுத்துக்கிட்டு வராங்க. வீட்டுல எல்லாரும் வாசல்ல நின்னுக்கிட்டு ஜனனியை கரிச்சு கொட்டுறாங்க. ஜனனி தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த குடுகுடுப்புக்காரனை போய் பிடிக்க சொல்லி சிவாவை அனுப்பிட்டான். சிவாவை அவன் என்னது பண்ணிட்டு என்ன செய்யறது, உயிரோட வருவானா அப்படின்னு எல்லாம் பயப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஜனனி போனாலும் பரவாயில்ல, சிவாவை வேற அனுப்பிட்டாலே, இன்னும் சிவாவை காணுமேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குடுகுடுப்புக்காரன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு இருந்தா, இந்த ஜனனி வந்தா எல்லாம் நாசமா போச்சு, இவர் பெரிய சூனியக்காரி தானுங்கிறாங்க ரம்யா. இப்ப எதுக்கு இப்படி ஆளுக்கு அதை இதையும் பேசிட்டு இருக்கீங்க, பேசாம அமைதியா நில்லுங்கன்னு சொல்றாங்க சிவோட அப்பா. மாமா அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதெல்லாம் உண்மை, ஆனா அந்த ஜனனி எப்படியாவது சிவா மனசை மாத்தி அவ வீட்டுக்குள்ள வந்தாலும் வந்துருவான்னு சொல்றாங்க அவங்க வீட்டு மாப்பிள்ள. மாமா அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதெல்லாம் உண்மைதான், உண்மையே என்னெல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் அப்படியே சொன்னா பாத்தீங்களாங்கிறாங்க ரம்யா. ஆமா இப்பவே நீங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டிருங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் கொஞ்சம் வாய் மூடுறீங்களான்னு விசாலாச்சி சொல்றாங்க. அதுக்கு சிவாவோட அப்பா, எதுக்கு எல்லாரும் வாய் மூடணும், ஜக்கம்மாவை துரத்திக்கிட்டு சிவா போயிருக்கான், அவனுக்கு காவு வாங்கிட்டா நீ என்ன செய்வ, இவளை துரத்திக்கிட்டு போக வேண்டியதானே, அவன் எதுக்கு இவன் அனுப்புனான்னு கேட்குறாங்க. விசாலாச்சியை திட்டிட்டு இருக்கும்போது சிவா அந்த கோடைக்காரரை பிடிச்சிக்கிட்டு நேருக்கு நேரம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இழுத்துக்கிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லுடான்னு அடிக்கிறாங்க. பாட்டி அண்ணன் ஜக்கம்மாவையே அடிக்கிறானே, இவனுக்கு எப்படியோ பைத்தியம் தானே பிடிச்சிருச்சுங்கிறாங்க. ஜக்கம்மாவையே அடிச்சா பெரிய தெய்வ குத்தம் ஆயிடு போதும், ஐயோ நம்மளை விட மாட்டாளே அப்படின்னு பயந்து நிற்கிறாங்க. அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்காதீங்க சார் சாருங்கிறாங்க. எது சாரா, டே உண்மையை சொல்லுடா, எதுக்குடா வந்தேன்னு கேட்குறாங்க. எதுக்கு வந்த, உண்மையை சொல்லு, நாங்கள் விட்டுறோம்னு சொல்றாங்க. சிவோட எப்படியாவது திமிரிக்கிட்டு ஓடிடா, எந்த உண்மையை சொல்லிடாதா அப்படின்னு சிவாவோட மச்சான் சொல்லி ஓடிருங்கிறாங்க. அந்த குடுகுடுப்புக்காரன் ஓட முடியாம நின்றுட்டு இருக்காங்க. அம்மா இவன் ஒன்னும் ஒரிஜினல் குடுகுடுப்புக்காரன் கிடையாதுங்கிறாங்க. ஜனவலே சூனியக்காரி, இவ எப்படி ஜக்கம்மாவை நம்புவான்னு ரம்யா கேட்குறாங்க.
இவ சூனியக்காரியடா, உண்மையை சொல்லுடா அப்படின்னு சிவா கேட்கவும் இல்லைங்கிறாரு அந்த குடுகுடுப்புக்காரி. நான் சூனியக்காரின்னா அப்ப சூனியக்காரி சொல்றதையும் கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு அந்த குடுகுடுப்புக்காரன் வச்சிருந்த பேப்பரை எடுத்து ஜனனி படிச்சு காட்டுறாங்க. சீரும் சிறப்புமா வாழ்ந்த ஒரு பெரிய உசுறு இந்த வீட்டை விட்டு போகுமா. புதுசா தாலி கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அது ஒரு துரதிருஷ்ட தேவதை. செய்வனைகளை வச்சுக்கிட்டு வேரோட இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ. வந்த இடம் நாசமாகும், போன இடம் தீப்பிடிக்கும். ஒரு பெரிய சூனியக்காரி. பாத்தீங்கல்ல எந்த குடுகுடுப்பக்காரன் இந்த மாதிரி பேப்பர்ல எழுதி வச்சு படிச்சிருக்கான். இப்பதானே எங்களுக்கு புரியுது. நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது யாரோ பிடிக்காம தான் உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது யாருன்னு இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு சிவா நல்லா அடிச்சு வெளுத்துக்கு வாங்குறாங்க. யாரடா உன்னை அனுப்புனது? என் பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறியான்னு சிவாவோட அப்பா கேக்குறாங்க. ஐயா இல்லைங்க ஐயா, நான் யாரோ சொல்லி இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன்னு அந்த பக்கமா அவங்க மாப்பிள்ளைய பாக்குறாங்க. அவர் தலையை அசிக்கிறாங்க. எப்படியாவது ஓடிடு தப்பிச்சு போங்கிறாங்க. சிவாவோட பிடியில இருந்து தப்பிக்க முடியாம அந்த வயசான குடுகுடுப்பக்காரன் நிக்கிறாரு. இதெல்லாம் இப்படி கேட்டுட்டு இருந்தா வேலைக்காகாது, இருங்க சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா போய் பெரிய இரும்பு லாடொன்னு எடுத்துட்டு வராங்க. அந்த இடத்துக்கு குடுகுடுப்புக்காரனை காப்பாத்துறதுக்காகவே ஓடி வந்த அவங்க வீட்டு மாப்பிள்ளை, விட நான் பாத்துக்கிறேன், யாரடா உன்னை அனுப்பிச்சு வச்சது, எதுக்குடா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு மாப்பிள்ளை கண்ணடிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஓடிடுடா, நான் உன்னைய காப்பாத்தி விட்டுறேன், இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லி அவங்க உதைக்கிற மாதிரியும் கையில தள்ளுற மாதிரியும் தள்ளிட்டு இருக்காங்க. அந்த வயசானவரும் இதுதான் சான்ஸ் நினைச்சுக்கிட்டு அவங்க பிடியில இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. காலில் அடிபட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே பதறி போயிடுறாங்க. ஐயோ மாப்பிள்ளை உங்களுக்கு என்னாச்சுங்கிறாங்க. அந்த குடுகுடுப்புக்காரன் ஓடுனதை யாரும் கவனிக்கல. ஜனனியும் சிவாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சிவா எல்லாரும் மத்தியிலையும் சொல்லிடுறாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, இவ என் பொண்டாட்டி, இவ இனிமே இங்கதான் இருப்பா. இவளை அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா இவ ஒன்னும் தனியா போக மாட்டா, நானும் கூட சேர்ந்துதான் போவேன். எல்லாரும் நான் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜனனி கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சிவா கட்டிலையும் துளசி பாயிலையும் படுத்திருக்காங்க. சிவா சொன்னதை எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. துளசி இவ இந்த வீட்டோட மருமக, ஏன் பொண்டாட்டி, இவ இங்கதான் இருப்பா, இவ வெளியே போகணும்னா நானும் வெளியே போயிடுவேன்னு சொன்னதை நினைச்சு பார்த்த துளசி கண் கலக்குறாங்க. சிவாவும் ரம்யா சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. அவ இங்க வந்தான்னா அப்படியே விரட்டி விட்டுறணும், அவளோட மூச்சு காத்து இங்க யார் மேலேயும் படக்கூடாது. அந்த கோடைக்கார் சொன்னது 100% உண்மை. அவளுக்காக நம்ம உசுர விடணுமா? அப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சு பேசிட்டு வராங்க சிவாவும் ஜனனியும். துளசி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நான் மட்டும் ஜனனி இல்லைன்னு தெரிஞ்சா சிவாவோட மனசு என்ன பாடுபடும். அவருக்கு ஞாபகம் வந்து நான் ஜனனி இல்லைன்னு தெரிஞ்சா அவர் மனசு என்ன பாடுபடும், என்னால தாங்கிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. சிவாவும் நினைக்கிறாங்க, என்ன காதலிச்ச பாவத்துக்காக ஜனனி ஏன் இவ்வளவு அவமானப்படணும். துளசி சிவா கிட்ட சாரி கேட்கறாங்க. நீ எதுக்கு சாரி கேட்கறேன்னு கேட்கறாங்க. சிவா, நாம 2 பேரும் சந்திக்காமையே இருந்திருந்தா உங்களுக்கு இந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனை வராதுலங்கிற. ஜனனி, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். ஆனா உன்னை எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மருமகளேன்னு சொல்லும் போது அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் தெரியும். அம்மாவோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். அம்மாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காது, எனக்கும் பொய் சொன்னா பிடிக்காதுங்கிறாங்க. ஐயோ, நம்ம பேசுறதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா சிவா என்ன சொல்லுவாரு? சிவா நம்மள வெறுத்து ஒதுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க துளசி. சிவா கட்டில விட்டு இறங்கி துளசி கிட்ட பேசுறாங்க. அம்மா முகத்துல இப்பெல்லாம் சந்தோஷம் தெரியுதுன்னா அது உன்னால மட்டும்தான். சந்தோஷம் எனக்கு நிறைவே கொடுக்குதுங்கிறாங்க சிவா. நானே ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு மருமக கிடைச்சிருப்பாளன்னு என்னால சொல்ல முடியாதுன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. சிவா, உங்க அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது, அதனாலதான் என்னையும் அவங்களுக்கு பிடிக்குதுங்கிறாங்க துளசி. நீ ஏதோ சமாதானத்துக்கு சொல்றேன்னு தெரியுது, ஆனாலும் அம்மா சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். மலேசியாவில் உன் கூட நான் வாழ்ந்திருந்தாலும் அம்மாவை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஜனனி, உன்னால ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுன்னு கேட்கறாங்க. ஐயோ, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல முடியாம தவிக்கிறேன்னு நினைக்கிறாங்க துளசி. சொல்ல முடியாத மனசுல வழியில வச்சிருக்கேன், அதை என்னால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலன்னு இருக்காங்க துளசி. என்னோட வலியும் வேதனையும் உங்ககிட்ட சொன்னா அதை புரிஞ்சுக்கவும் முடியாது, தாங்கிக்கவும் முடியாதுங்கிறாங்க. எல்லாம் எனக்கும் தெரியும், என்னால தாங்கிக்க முடியுங்கிறாங்க சிவா. உன்னை தவிர எனக்கு இந்த வீட்டுல யாருக்கிட்டையும் பேச பிடிக்கல, உனக்காக எதையும் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்குங்கிறாங்க சிவா. சொல்லணும்னு நினைச்சது எல்லாம் என்கிட்ட சொல்லுன்னு கேட்கறாங்க சிவா. எனக்கு அம்மா இல்ல, அதனாலதான் உங்க அம்மாவை நான் அம்மாவா பாக்குறேன். அம்மா இருந்தாங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்களான்னு உங்க அம்மாவை பார்த்து தான் என் மனசு ஆறுதல் அடையுது. அத்தை என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு நான் உண்மையே இல்ல, உண்மையாவும் இருக்கவும் முடியாது. ஜனனி, உனக்கு எப்போ உண்மையை சொல்லணும்னு தோணுதோ அது வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு சொல்லிட்டு சிவா படுத்துக்கிறாங்க. ஜனனி தூக்கம் இல்லாம தவிச்சிக்கிறாங்க. சிவாவோட அம்மா துளசி கிட்ட சொல்றாங்க, ரொம்ப நாளைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு ஜாதகம் சொல்லுதுங்கிறாங்க. ஜாதகம் எல்லாம் பொய்ன்னு சொல்றாங்க துளசி. அது பொய்யா இருந்தாலும் சந்தோஷம் தான், அப்படி உண்மையா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இப்ப என் சிவாவை பாத்துக்கிறதுக்கு நீ வந்துட்டியல, எனக்கு அது போதுங்கிறாங்க. இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற விசாலாட்சியை இப்படி ஏமாத்துறமேன்னு துளசி மனசு பாடாப்படுது. என்னெல்லாம் சொல்ல போறாங்க, என்ன நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.